வணக்கம். நான் தான் சௌமியா. ஹாப்பி மார்னிங். காலையில இன்னைக்கு சீக்கிரமா எழுந்தாச்சு. வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, இன்னைக்கு நெறைய நம்ம செடிலாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டாண்ட்லாம் வாங்கியிருந்தேன். சரி ஓகே, காலையிலே அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றதுனால, ஸோ இன்னைக்கு ஒரு 2, 3 ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நான் புதுசா வாங்குன திங்ஸ் எல்லாமே. அண்ட் செடி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பீஸ் வரும். ஸோ மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ செடி வந்து தரையில வச்சோம் அப்படின்னா, ஈரப்பதம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்ல, அது இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் உண்மையாவே செம்மையா இருந்தது. ஸோ நல்லாவும் வெயிட்டும் தாங்குது, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் நல்லா பெரிய பாட் தான் எடுத்திருந்தேன். அதுலயும் மண்ணு நெறைய தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் ஸ்டாண்ட் எதுவுமே ஆகவே இல்ல. நல்லா இரும்பு ஸ்டாண்டு தான். பட் ஆனா லைட்டா கீழ அது சமமா இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது அதனால. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக. வேணும்னா கேளுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஜாடி எல்லாம் வைக்கிறதுக்கு இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இது நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்கு தான் 4 பீசஸ் போட்டிருந்தேன். ஸோ அடுத்ததாக ஒரு 7 பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற செடி நான் துளசி மாடம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி 4 லிட்டர்ஸ் வாட்டரை வந்து என்னால் 1 டே ஃபுல்லாக குடிக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் ஜார் தான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் வார்மான வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் டீடாக்ஸ் வாட்டர் வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா 0.1% ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாமே மைண்ட் செட் தான் ரீசன். ஸோ இது குடித்தா மட்டும் வெயிட் குறையுமானா கிடையவே கிடையாது. ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான வாக்கிங் அண்ட் ப்ராப்பரான டைமிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வெயிட் வந்து ஃபுல்லாக குறையும். தண்ணி குடிக்கிறது, டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கிறது, ஒரு இல்லைனா ஏதாவது கொதிக்க வச்சு குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வெயிட் லாஸ்லாம் பண்ணாது. நான் அதையும் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். நான் தண்ணி வந்து 4 லிட்டர்ஸ் குடிப்பேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஜார் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குக்கும்பர், பீட்ரூட் போட்டிருக்கேன், கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி. ஸோ இது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர் தான். தண்ணியை ப்ளைனாக குடிக்கிறது போர் அடிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ ப்ளைனாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர் பெட்டர். இதில் ஒரு துண்டு அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த ஆம்லா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4 லிட்டர்ஸ் தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுட்டோன்னா இந்த டே ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்றது ஒரு இது. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ரீஃபில் வேறு பண்ணி நான் குடிச்சிருந்தேன். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டோன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதை பிடிச்சி குடிச்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஒரு 4 லிட்டர்ஸ் தண்ணியை குடிச்சிருவீங்க. 20 கிலோக்கு 1 லிட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிச்சிட்டு இருந்த பர்சன் தான் நான். சரி ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக வேறு ஏதாவது பண்ணலாம் தான் இதை வந்து பண்ணேன். அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் செடிக்கெலாம் தண்ணிலாம் ஊற்றிட்டு நீங்கள் உண்மையாகவே உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செடி வளங்க. அது உங்களோட மைண்ட் செட்டே செம்மையாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் அதை விட முக்கியமான இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மைண்டை தேவையில்லாமல் எதுக்குமே ஃபோக்கஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்றது தான் உண்மையான விஷயம். நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும், ஸோ நான் வந்து நிறைய விஷயங்களில் இருந்து என் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தேடி தேடி போக ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது உங்கள் மைண்டு வேறு எதுக்கும் போகாதுல்ல. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை, உங்கள் பின்னாடி பேசுகிறவங்க பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள், உங்கள் டைம் வந்து எவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே வராது. நீங்கள் இன்றைக்கி இந்த டைம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் ஒரு 9 நிமிஷம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த டைமை உங்களால் கொண்டு வரவே முடியாது. அதனால் உங்களோட டைமை எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதை பற்றியும் தேவையில்லாமல் நம்ம எதையுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பின்னாடி பேசுகிறாங்க, உங்களை பற்றி ஏதோ ஒன்று காசிப் போகுது அப்படின்னா அவங்க உங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். நீ அவங்களுக்கு முன்னாடி இருக்கன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ திரும்பவும் நீ அவங்க பின்னாடி போய்
காசிப் பேசாமல், அவங்கள பற்றி எதுவும் சொல்லாமல், அவங்கள முன்னாடி தள்ளாமல், ஸோ உங்களோட ஃபோக்கஸில் நீங்கள் நேராக போயிட்டே இருங்க. இதுதான் வந்து நான் இப்போதைக்கு கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுற விஷயம். ஏன்னா ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உமனா, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா, ஸோ நிறையா ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம மைண்டை தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணி அந்த ஃபோக்கஸை விட்டு நம்ம வெளியே போய் ஃபேமிலி கூடயும் ஹாப்பியாக இருக்க முடியாது, நம்மளால் வெளியவும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஸோ லவ் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு தேவையான டைமை நீங்கள் கொடுங்க. ஸோ மற்றவங்கள பற்றி யோசிக்கிற டைமை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ வெரி வெரி ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நான் சின்ன சின்ன விஷயங்களை எனக்காக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். செடி வளர்க்குறதுல இருந்து, எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுலேருந்து, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுலேருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து சேஞ்சஸ் எனக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே வந்து மாற்றிக்கிறதுக்கு நான் தான் ரீசன். ஸோ எனக்கு நானே சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் என்னை அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உட்காந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நீ ஏன் கவலைப்படுற, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நீங்கள் தான் தேடணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் வெளியே இருந்து எந்த பர்சனும் வரமாட்டாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஹாப்பினஸ் தான் உங்களை ஒரு எப்படி சொல்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வழி தேடுறேன், தப்பு. நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உனக்கான வழியே பிறக்கும். அதனால் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக உங்களோட டேவை கொண்டாடினீங்க அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ காலையில் ரொட்டீன் இது தான். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்தது, வாக்கிங் போகிறது, பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது, லன்ச் வந்து அவள் ஸ்கூல்லே சாப்பிட்ருவா. அண்ட் அவளோட ஹாப்பினஸ்க்காக தான் இந்த செடிலாம் நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு வந்து டெய்லியும் பூ வச்சுட்டு போகணும், எனக்கு ரோஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். அவளுக்காக தான் நான் அந்த பூச்செடிலாம் வாங்கினேன். ஆனால் அதுவே என்னோடய ஹாப்பினஸை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. நான் எல்லாத்துலேயுமே மற்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஐ ஃபீல் ஹாப்பி. இதுதான் மெயின் ரீசன். ஸோ இது எப்படி மற்றவங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உங்கள் டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இதுதான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த வீடியோட மெயினான ஒரு விஷயமே இதுதான். அண்ட் பாப்பாவை விட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த 3 புக்கு வாங்கியிருந்தேன். புக்கு படிக்கிற காலத்துலேயே படிக்காமல் இப்போ படிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களோட மைண்டை சூப்பராக பண்ணும். ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை ரிலேட் பண்ணுறதுக்கு புக்ஸு படிக்கிறது உண்மையாகவே செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட டைமை உட்காந்து வேல்யூவான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அது இதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் புக்கு படிக்கும்போது தலைலாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சில்ல, அதனால். அண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ புக்கோட லிங்க் வேணுனாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். உண்மையாகவே ஒரு லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது புக்கு வாங்கி படிங்க. ஸோ அது உங்களுக்கு வழி காட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.